நம்ம முதலமைச்சர் விஜய் அண்ணாவோட இன்னைக்கான சம்பவங்கள் பார்க்கலாமா? மணப்பாறை பக்கத்தில் இருக்கிற புதுவாடி அப்படின்ற ஒரு கிராமத்தில் 50 வருஷமா அந்த ஊருக்கு பேருந்து சேவை இல்லாமல் மக்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பஸ் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சு ஒரு வீடியோவை வெளியிட்டாங்க. அதனைத் தொடர்ந்து அந்த பகுதிக்கு இப்போ பேருந்து சேவை வழங்கியிருக்காங்க. அண்ட் செகண்ட் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன பேஷண்ட்டும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் அதிகமாக வெளியே தான் போய் சாப்பிட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு இல்லையா? மருந்து மாத்திரை வாங்குற செலவுக்கு ஈக்குவலாக அந்த வெளியே போய் ஹோட்டலில் சாப்பிட்ற செலவு வந்து இருக்கு. அதை ரியலைஸ் பண்ணி அதை சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக முக்கியமான கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸோட பக்கத்தில் அம்மா உணவகம் அமைக்கிறதுக்கு வலியுறுத்தி இருக்காங்க. ஏழை எளிய மக்களுக்காக புற்றுநோய் பரிசோதனை மையத்தை விரிவுபடுத்த விஜய் அண்ணா வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. நம்ம தமிழ்நாடு அரசோட மருத்துவக் கல்லூரியில் 100 இடங்களை அதிகப்படுத்த தேசிய மருத்துவ ஆணையம் வந்து அனுமதி கொடுத்திருக்காங்க. இதனால ஏழை எளிய மாணவர்கள் நிறைய பேருக்கு எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்ற ஒரு கனவு வந்து நிறைவேறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். இது எங்கெங்க அப்படின்னா நாமக்கல் திருப்பூரில் இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரியில் 50 சீட்டும், திருவள்ளூரில் இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரியில் 50 சீட்டும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மக்கள் எல்லாரும் ரொம்ப நேரம் நின்று கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிற மெடிக்கல் சென்டர்ஸில் வந்து மருந்து வாங்குறாங்க. அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா மெடிக்கல் கவுண்டர்ஸ் வந்து அமைக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் மக்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெயிட்டிங் ஏரியாஸும் வந்து அமைக்க போகிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் சுய உதவி குழுவுக்கு இலவசமாக ஒரு இட வசதியும் கொடுத்து சிறுதானிய உணவகங்கள் அமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. இன்னைக்கு அஃபிஷியலாகவே ஒரு போஸ்டரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜனநாயகன் படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கு அப்படின்னு. 24 வருஷங்கள் கழிச்சு விஜய் அண்ணாவோட படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கு. லாஸ்ட்டாக பகவதி படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. அந்த போஸ்டரில் கண்டிப்பாக இந்த விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. தி ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜயின் ஜனநாயகன் அப்படின்ற ஒரு டைட்டில். கண்டிப்பாக படத்துலையும் ஒன் லாஸ்ட் டைம் அதை நம்ம விட்னஸ் பண்ண போகிறோம். ரிலீசிங் சூன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய ரிப்போர்ட்ஸ் படி படம் ஜூலை 24 வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லாரும் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் அண்ணாவோட சஞ்சய் அவர்கள் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? படம் பேர் வந்து சிக்மா. அந்த சிக்மா படத்தோட ஆடியோ லான்ச் வந்து ஜூலை 18 அன்னைக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஆடியோ லான்ச்ல விஜய் அண்ணா கலந்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க. நான் படிச்ச ஆர்டிக்கல்ல இன்னொரு விஷயம் பார்த்தேன், சங்கீதா மேமும் அந்த ஆடியோ லான்ச்ல கலந்துக்க போறாங்க அப்படின்னு. இதனால விஜய் அண்ணா ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு பெரிய ஒரு கியூரியாசிட்டியில இருக்காங்க. ஆனா வெயிட் பண்ணி பார்ப்போம். விஜய் அண்ணா போனாரு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு அரசு ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. சட்டவிரோதமா இந்த ஜல்லியன் எம்சான் மணலை அதர் ஸ்டேட்ஸ்க்கு வந்து எடுத்துட்டு போகக்கூடாது, அப்படி யாராவது செஞ்சாங்க அப்படின்னா அவங்க மீது கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா பட்டியலினத்தோர் மக்களுக்கு ஏற்படும் வன்கொடுமைகளை தடுக்கிறதுக்காக விஜய் அண்ணா அவரோட தலைமையிலேயே புதுசா ஒரு குழு ஒன்று அமைக்க போறாங்க. ரீசெண்டா நிறைய இந்த ஆணவ கொலை எல்லாம் வந்து நடக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. இது விஜய் அண்ணாவோட தலைமையிலேயே வந்து அந்த குழு அமைய போகுது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிற குறைகளை உடனடியாக சரி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி விஜய் அண்ணா ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. இதுக்காக 50 நோடல் ஆபீசர்ஸை நம்ம விஜய் அண்ணா வந்து நியமனம் பண்ணியிருக்காரு. ரீசெண்டா எக்மோர்ல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கூட போய் அங்க இருக்கிற மக்களோட குறைகளையும் அவர் நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதால இதை உடனடியாக சரி செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அண்ணாமலை சாரோட வீத லீடர்ஸ் அமைப்போட முதல் மாநாடு நாளைக்கு பொள்ளாச்சியில் நடக்க போகுது. போதையில்லா தமிழகத்தை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அந்த ஒரு மீட்டிங் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான விஷயங்கள். நாளைக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம விஜய் வசந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க.